ஒரு சில கோரியோகிராஃபர்ஸ் கோரியோ பண்ணியிருந்தா நம்ம படம் பார்க்கும்போதே அந்த பாட்டை பார்க்கும்போதே அதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆமா, எங்க என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி ஷெரீப் மாஸ்டர் கோரியோ பண்ண எந்த சாங்கா இருந்தாலுமே பார்க்கும்போதே தெரியும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோரியோகிராஃபர்னா அது எங்க அண்ணா மட்டும்தான். ஷெரீப் அண்ணாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவரை ஸ்டேஜுக்கு கூப்பிடலாமா? பேசுவேன், அங்கிருந்து பேச மாட்டேன்னு சொல்லி. ஸோ உங்க வாயால ஃபீனிக்ஸ் டான்ஸ் கம்பெனி பத்தி கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் தி கம்பெனி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் டான்ஸ் சப்போர்ட் பண்ண வந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா டான்ஸ்ன்றது வந்து எல்லாருமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. அது டான்ஸ் ஆனால் சும்மா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் மேலேயே டான்ஸில் இருக்கேன். ரிசர்ச் நிறைய டான்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்கிறேன். இட்ஸ் நாட் ஓன்லி அ டான்ஸர். நான் ஒரு டான்ஸராக இருந்திருக்கேன், ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபராக இருந்திருக்கேன், ஒரு டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ஃபிலிமில் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ டான்ஸ் ரிசர்ச் யூனிட்டில் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் குளோபல் டான்ஸ் கவுன்சில் ஒரு இது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன் இந்த விஷயத்தை வந்து டான்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இன்றைக்கி வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும், அதுக்கப்புறம் டிகிரி பண்ணணும், அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? அதேமாதிரி பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வேலைக்கு போவீங்க, சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நாளைக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை இழந்துட்டு இருக்காங்க. ஆனால் டான்ஸ் ஆடும்போது மட்டும்தான் இந்த மொமெண்ட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ இந்த மொமெண்ட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் ஆடி ஆகணும். ஸோ உங்கள் லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன் அப்படின்னா அந்த செலிப்ரேஷன் வந்து டான்ஸால் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த ஒரு விஷயத்தினால கிடைக்க முடியாது. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து ஆர்ட் ஃபார்ம், எல்லா ஆர்ட் ஃபார்மும் வந்து ஈக்குவல் அப்படின்னு. நம்ம ஹியூமன்றது வந்து ஒரு கேஜெட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோனில் நம்ம வச்சுருக்கோம். மொபைல் ஃபோன்றது வந்து ஒரு பாடி, அது மாதிரி நம்ம பாடி. அதுக்குள்ளே இருக்கிற ஆண்ட்ராய்டில் ஐஓஎஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து நம்மளோட சோல்னு சொல்லுவோம், நம்மளோட மனசுன்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நிறைய ஆப்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம மூளைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா மூளையில் தான் நிறைய ஆப்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ எந்த ஆப் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அதுதான் அந்த மொபைல் ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ உங்கள் சந்தோஷத்தை எவ்வளோ நீங்கள் உள்ளுக்குள்ளே போடுறீங்களோ அதுதான் அந்த உலகத்துக்கு தெரியும். அந்த உலகம் உங்களுக்கு திரும்பி சந்தோஷமாக வாழ்க்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே டான்ஸ் ஆடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஸோ இந்த மைண்ட் பாடி சோல் அந்த 3 விஷயம் கனெக்டாக இருந்தது டான்ஸ்னால மட்டும்தான். ஏன்னா when you listen to the music, நீங்கள் ஒரு மியூசிக் கேட்கும்போது உங்கள் மைண்டு உங்களை கால்குலேட் பண்ணுது. அண்டு டான்ஸ் ஆடும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. தன்னிலையை உணர்ந்து உங்களை கண்டிப்பாக உங்களை உள்ளுணர்வை நீங்கள் மறந்து நீங்கள் ஆடுற ஒரு சந்தோஷமான வெளிப்பாடு தான் நடனம். அதனால தான் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கிறவங்கள பார்த்தா நம்மளுக்கும் சோகமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் டான்ஸ் ஆடுறத பார்த்தா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க. அதுதான் இதோட வெளிப்பாடு. ஸோ டான்ஸுன்றது வந்து ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு. ஸோ அதனால் உங்களுக்காக நான் கைத்தட்ட சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் டான்ஸ். அண்ட் டான்ஸுன்றது வந்து நாட் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட், திருப்பி சொல்கிறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து மணி பற்றி நான் சொல்கிறேன். பிகாஸ் மணி இஸ் நாட் ஒன்லி அ டான்ஸர், இட்ஸ் அ வெரி குட் ஹியூமன் பீங். ஏன்னா நான் அந்த கேஓடியில் வந்து ராகுல்னு ஒரு பையனுக்கு வந்து அந்த காது கேட்காம இருக்கிறதுக்கு ஆப்ரேஷன் ஹெல்ப் பண்ணும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நாங்கள் எல்லாம் மணி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மணி வந்து சார் நானும் என்னால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் நான் தரேன் அப்படின்னு வந்து நின்னாரு. ஐயோ எப்படி ஆகுது நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருக்க டான்ஸ். ஏன்னா அந்த டைமில் யூஸ் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் கேஓடி. அதனால டான்ஸ் ஸ்கூல்லாம் அவ்வளோ பிஸ்னஸ் இருக்காது எனக்கும் தெரியும். எனக்கு தெரியும் நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, இந்த டைமில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னா இல்லை சார் நானும் ஏதாவது பண்ணோம், நானும் மனசு தானே அப்படின்னு ஒன்று கேட்டார். ஸோ அது ஒரு விஷயம் போதும், அவர் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீங்கிறது. ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளே வாழ்ந்து நம்மளே சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம். தட் இஸ் ஒரு விதத்தில் அது ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸில் வந்து நம்ம வயசை 2ஆக பிரிச்சுங்க. 60 வயசு வரைக்கும் வாழ்கிறோம் அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த யூனிவர்ஸ்லேருந்து எடுக்கலாம். 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம எடுத்துருக்கோம் இங்கிருந்து தான். ஸோ அதை கொடுக்கணும். ஸோ அதனால நல்ல விஷயங்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். ஸோ டீச்சிங் அப்படின்றது ஒரு டான்ஸ் ட்ரைனிங்கிறதும் அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் வந்து கேஓடி மூலிமா
அவர் நிறைய எடுத்திருப்பாரு, நிறைய கத்திருப்பாரு. கத்துக்கிட்டு இந்த யூனிவர்ஸ் தான் நம்ம கத்துக்கிறோம். திருப்பி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறது அந்த கொடுக்குற இடத்துல இருக்காங்கல்ல, ஸோ அது வந்து ரியலி அப்ரிஷியேட்டபிள். இதே மாதிரி அவங்கவுங்க ஃபீல்டில் எல்லாருமே திருப்பி கொடுக்கலாம். ஒரு 30 வயசுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஒரு மரம் நடு வைக்கலாம், ஒரு ஏதோ ஒன்று, ஒரு என்விரான்மெண்ட்டை பாதுகாத்து ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் அவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணலாம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விஷயத்தில் ஒரு டீச்சராக ஐ ரியலி லைக் ஹிம் பிகாஸ் இவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ணி திருப்பி அவருக்கு என்ன தெரியுன்றது வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறாருல்ல. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நல்ல விஷயம். அந்த குழந்தைங்க ஆடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுன்றக்காக தான் வாழ்றோம். ஸோ இங்கே இவ்வளோ சந்தோஷத்தை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் நீங்கள் கை தட்டுறது மூலியமா தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் திருப்பி நிறைய டான்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஈஸியாக நான் வந்து கமர்ஷியலாக சொல்கிறேன். ஒரு ஓரத்தில் ஒரு பொட்டி கடை வைக்கணும்னா ஒரு 10,000 செலவாகும். அண்டு அதுலேருந்து சின்னதாக இருந்தால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் அந்த 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம டான்ஸ் சொல்லி கொடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வேணும். 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்குள்ள வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணுறது வந்து இட்ஸ் எ வெரி பிக் பெயின். அதுலேருந்து அந்த டான்ஸ் கொரியோகிராஃபரோ அது என்ன பணம் எடுக்கிறாரோ அப்படின்றது வந்து அவர் சாதாரணமாக ஏதோ ஒரு வேலை செஞ்சால் அந்த பணம் அவருக்கு வந்துடும். ஆனால் ஏன் அவர் டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறாரு, இன்னும் அந்த வேலையை விட்டுட்டு ஏன் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா இட்ஸ் நாட் ஃபார் கமர்ஷியல், இட்ஸ் பேஷன். அவர் வந்து அவ்வளோ விஷயம் பிடிச்சி நான் அந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு பேஷன் தான். கண்டிப்பாக எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டான்ஸ் லவர்ஸ், டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணுற நிறைய பேர் வெளியே போனால் இதோட ஜாஸ்தியாக சம்பாதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 ஏசி ரன் பண்ணி மாதம் கரண்ட் பில் கட்டினீங்கன்னா எவ்வளோன்னு தெரியும். ஒரு 15,000 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து ரெண்ட் கொடுக்கணும் ஒரு 25,000 ரூபாய். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 lakhs செலவாகும். அதெல்லாம் ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணி ஒரு ஆர்ட்டை வளர்க்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு தேங்க்ஸ் டு த பேரண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கும் இந்த விஷயத்த நான் வந்து இல்லை, நான் என்னதான் நான் அந்த டான்ஸ் ஸ்கூலில் ரன் பண்ணுவேன், நான் எனக்கு என்னோட விஷயத்த நான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பேன்னு மணி வந்து இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் எடுத்து இதை இம்பார்ட்டண்டாக பண்ணுறது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். அண்ட் ஆல் த கிட்ஸ் தே ஆர் ரியலி அமேசிங். சூப்பரான குழந்தைங்க. எனக்கு ஃபியூச்சர் தெரியுது, அப்படியே அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ஃபியூச்சர் தெரியுது. அடுத்த ஜென்ரேஷன் வந்து சூப்பராக இருக்குன்றது வந்து இந்த மேடையில் தெரியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக நடக்கும் ஃபியூச்சர். ஸோ ஆல் த கிட்ஸ் ஆர் ரியலி குட். அண்ட் யோயோ அகேன், இவன் வந்து இஸ் எ வெரி குட் டான்சர். இப்போ நான் ஆட சொல்லுவேன், ஆடி காட்டும். ஏன்னா இவ்வளோ பேசுகிறான்ல, இவன் இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் டான்சர். அவனை மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிப்ஹாப் டான்சர் அவனை மாதிரி ஆடுறதுக்கு ஆளே கிடையாது, அப்படி ஆடுவான். ஆனால் இன்னைக்கு வந்து சைலண்டாக நின்று பேசிட்டு இருக்காங்க. சரி, வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் ஆல். லவ் யூ ஆல். டேக் கேர். See you soon. ஆக்சுவலி இவர்கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்பவே டஃப்பான ஜட்ஜ். அவர் சீரியஸாக பார்ப்பார், எங்கே என்னது கரெக்டாக சொல்லுவார். ஸோ அவர்கிட்ட இருந்து அவ்வளோ பாராட்டு வர்றது ரொம்பவே ரெஸ்பெக்டாக இருக்குது. ரொம்பவே தேங்க்யூண்ணா, ரொம்ப தேங்க்யூண்ணா. நன்றிண்ணா. ஆக்சுவலி எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா நம்ம கேவுடில் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கும் தோணும், நம்மளால் பண்ண முடியுதோ இல்லையோ. இப்போ கடவுள் ஆசீர்வாதத்தோட எனக்கு நீங்களாம் கிடச்சிருக்கீங்க, எனக்கு இந்த கிளாஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் நடத்திட்டு என்னால் முடிஞ்ச உதவி கிளாஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பசங்க இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்சது ஃபீஸ் வாங்காமல் சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அதே போல் நீங்களும் உங்களால் முடிஞ்சதை ஒருத்தரும் செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். உங்ககிட்ட இருக்க கலை, அண்ணா சொன்ன போல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அப்போ நாலேஜ் வளரும், சொசைட்டி வளரும், இந்தியாவும் வளரும். நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு அடுத்த ஜென்ரேஷன் நாம தான் உருவாக்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூ ஸோ மச் ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் ஹரி மாஸ்டர்.